Hey guys, welcome back. Flipkart la Big Billion Day sale date வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மொத்தமா ஒரு 6 நாள் இந்த சேல் நடக்குது. இந்த 6 நாள் ஜம்போ சேல்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. முக்கியமா ஸ்மார்ட் ஃபோன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே வந்து என்னென்ன ஆஃபர் இருக்க போறதா வந்து இப்போல இருந்து ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்தே Flipkartல நம்ம பார்த்தா மோட்டோரோலால வந்து G40 Fusion and G60 Fusionக்கு வந்து பிரைஸ் ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. G40 வந்து இனிஷியலா லான்ச் பண்ண பிரைஸோட நடுவுல வந்து பிரைஸ் ஹைக் ஆச்சு. நடுவுல அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்ல, அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பிரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. G40 4+64GB 14000 ரூபாய்க்கும், G60 வந்து 6+128GB மாடல் 16000 ரூபாய்க்கு வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல் வந்து G40 Fusion ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்ல இருந்து ஃபுல் ரிவ்யூ வரைக்கும் டீடைலா கவர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வீடியோஸோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த வரக்கூடிய சேல்ல G40 and G60 தான் நான் வாங்க போறேன்னு சில பேர் மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்குலாமே வந்து இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சாலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே தான். ஒரு 6.78 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளேலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 120Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேல வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. அவுட்டோரில் நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்டாகவே இருக்குது நமக்கு. ஸோ இந்த 13,000 செக்மெண்ட்டில் மல்டிமீடியா ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. நம்மளுக்கு ரொம்ப ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆட்ஸ் இருக்காது, எந்த ஒரு ப்ளோட்டுமே இருக்காது. வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டரி தான். ஒரு 6000 mAh ஒரு பவர் பேங்கை வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியல் வேர்ல்டில் நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாக ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். மல்டிமீடியாலாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் அண்ட் டைம் வருது. ஒரு நார்மல் டு மாடரேட் யூஸர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி சாலிடாக கிடைக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஒரு நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. கனெக்டிவிட்டின்னு பார்த்தா வந்து 4G+ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வந்துன்னா நீங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது, மூவிஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாமே வந்து ஃபோன் எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. பட் நீங்கள் வந்து ஃபோனை கொஞ்சம் ஹெவியாக அந்த கேமிங் சைடு நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் அப்பப்போ நான் வந்து கேஷுவலாக கேம் விளையாடுவேன்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இது கேமிங் ஓரியன்டாக நீங்கள் ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக அப் பண்ணிங்க அப்படின்னா Dimensity 800U பவர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் தான் ஃபஸ்ட்டு கானு. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஃபோனு 10 டேஸ்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி அப்படின்னா வெயிட் வந்து உங்களுக்கு நார்மலாக பழக ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஸ்டில் ஒரு ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் 220 கிராம் வந்து வெயிட் இருக்குது இதில். அண்ட் மோட்டோரோலா சைட்லேருந்து டிஸ்பிளேக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்க மாதிரி சொல்லலை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி கொடுக்கும். ஏன்னா டெம்பர்ட் இல்லாமல் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது தப்பி தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உடையிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து அப்டேட்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மோட்டோரோலா கிட்ட அப்டேட்ஸ் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க புஷ் பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஃபோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. சில பிராண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் புஷ் பண்ணுவாங்க. பட் அப்டேட்ஸ் புஷ் பண்ணாலுமே வந்து ஃபோனோட ஸ்டெபிலிட்டி அடி வாங்குற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபோனோட UI லாக் ஆகிறது இந்த மாதிரி நிறைய ரீசெண்டாக வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து UI ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து மந்த் ஆன் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வேணும், மேஜர் அப்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற யூஸருக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த 13,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அதே வந்து வீடியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டா வீடியோவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்டெபிலைசேஷன் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. லோ லைட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இதில் வந்து காம்பஸ் சென்சார் கிடையாது. மொபைல் டேட்டா மேலே டிபெண்ட் ஆகி தான் வந்து GPS ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நேவிகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறது வந்து சேஃபாக தான் இருக்கும். எனக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்தால் போதும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், பெரிய டிஸ்பிளே வேணும், அண்ட் பேட்டரி வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு நாள் வரணும். இந்த மாதிரி யூசேஜில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Moto G40 Fusion வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். G60 நம்ம பார்த்தோன்னா G40யோட ஸ்லைட்டாக ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த மெயின் கேமரா சென்சார் மட்டும் தான் அதுலேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து காம்பஸ் சென்சார் கிடையாது. ஸ்டில் நான் சொன்ன கான்ஸ் எல்லாமே வந்து உங்கள் யூசேஜ் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா G40 இல்லை G60 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த சேல் டைமில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குறதுனால சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்கமிங் வரக்கூடிய சேலில் ஹேண்ட் பிக் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மேஜர் ஆஃபர்ஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.